ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, நல்லா பொரியட்டும். அதுக்கு தாளிக்க தேவையான பொருள் என்னன்னாலும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கீறின பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். நண்டு காரசாரமாக இருக்கிறதுக்காண்டி தான் நான் பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கிடையில் தேங்காய் 1 மூடி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் குறன்னு இல்லாமல் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. அதுக்கிடையில் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம், நல்ல பெரிய தக்காளியாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணியோடு போட்டுறாமல், தண்ணி இல்லாமல் சுத்தமாக போடுங்க. இதுதான் நண்டோட முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நண்டில் அந்த ஃப்ளேவர் இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி விட்டு எப்படி வந்திருக்குன்னு நண்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணியிருப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நண்டு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மசாலா நண்டு மேலெல்லாம் சாந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதம், பழைய சோறு அந்த மாதிரி இருக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.